அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டகரமான அடுத்த 7 நாட்களில் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வருகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் கடன் தீரும். தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன, இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எதிர்பார்ப்பதை விட அதிரடியான மாற்றங்கள் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வரக்கூடிய வகையில் ஏப்ரல் 5ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது தனுசு ராசிக்காரர்களுக்கு சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைக்கும் முதன்மையான தருணமாக இந்த வேலை அமைகிறது. அதற்கு மிக முக்கிய காரணம் ராசியின் அதிபதியான குரு பகவான் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் 7ஆம் இடத்தில் விளம்பருகிறாருங்க. சப்தமஸ்தானம் கலஸ்தரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வலுவான அமைப்பில் ராசியின் அதிபதியான குரு பகவான் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் நிறைவாக கிடைக்கும். நீங்கள் நினைப்பதை விட பல நல்ல மாற்றங்களை உறுதியாகவே சந்திக்க முடியும். இதுவரை இல்லாத அளவிற்கு இந்த தருணத்தில் பல முறை முயற்சி செய்தும் வெற்றியடையாத காரியங்களில் இந்த தருணத்தில் சிறு முயற்சியிலோ அல்லது முயற்சி இல்லாமல் தானாக நடக்க போகும் நல்லவையாக உங்களது கைக்கு வரக்கூடிய வகையில் அதிர்ஷ்டம் ஆக்டிவேட் ஆகும் நேரமாக இந்த தருணத்தை குரு பகவான் மாற்றி கொடுக்கிறாருங்க. குரு பகவான் அதீத பலத்துடன் சப்தமத்தில் அமர்ந்து ஜென்மராசியை பார்ப்பது உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு திட்டமிடுவதை விட மிக பெரிய அளவிலான காரிய வெற்றி உண்டு. திருமணம், புத்திரபாகியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான இனிமையான சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான சிக்கல், சிரமம் என்று சொல்லக்கூடிய அத்தனை காரியங்களையும் உறுதியாகவே தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. ராசியின் அதிபதியான குரு பகவான் சப்தமத்தில் இருக்கும் இந்த தருணம் என்பது பொற்காலம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல காரியங்களில் எளிதில் வெற்றி கிடைக்கும். உத்தியோகம், தொழில் ரீதியாக தடையாக இருந்த காரியங்கள் விலகி பல நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் கனகச்சிதமாக கிடைக்கும். சுப நிகழ்வுகள் எதிர்பார்ப்பதை விட திருப்திகரமாக அமையக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. வீண் விரைய மருத்துவ செலவுகள் இந்த தருணத்தில் கட்டுக்குள் பெறுவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. இதுவரை இல்லாத அளவிற்கு உடல்நல ஆரோக்கியம் பெறுவதோடு புத்துணர்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் பல பணிகளை செம்மையாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் வலுவாக கிடைக்க இருக்கிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை விட மிக வலுவாக பல கிரகநிலைகள் சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்தில் இணைந்து வலம் வருகின்றன. செவ்வாய், சனி, புதன் மற்றும் சூரியன் என 4 கிரகநிலைகள் இணைந்து கிரக கூட்டு சேர்க்கை யோகத்தை இந்த வேளையில் ஏற்படுத்தும் தருணம் என்பது தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல சுபகாரியங்கள் கைகூடும். நீங்கள் எதிர்பார்ப்பதை விட திட்டமிடுதலை விட சிறப்பான நல்ல வாய்ப்புகள் அடுத்தடுத்து கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. ஏனென்றால் 5 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ராசியின் அதிபதியான குருவிற்கு நட்பு கிரகமாக இருக்கிறார். அவர் இந்த வேளையில் மிகவும் வலுவாக அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் சுகஸ்தானத்தில் விளம்பருகிறாருங்க. எனவே கொடுக்கல் வாங்கல் சீராக அமைவதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பல சுபகாரியங்கள் தடையின்றி சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. குடும்ப சுமை என்பது குறையும். கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல சிக்கல்களில் சிறப்பான மாற்றம் கிடைக்கும். பயணம் இனிமையானதாக அமையும். தொழில் ஸ்தானத்தை சப்தம பார்வையால் பல கிரகநிலைகளுடன் இணைந்து பார்ப்பதால் புதிய தொழில் துவங்குதல், தொழில் ரீதியாக புதிய ஆர்டர்களையும் ஒப்பந்தங்களையும் உருவாக்குதல், புதிய வாய்ப்பு உங்களது இல்லத்தின் கதவை தட்டும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து சிறப்பாக கைகூடும். நீங்கள் நினைப்பதை விட சிறு முயற்சியிலே மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பை சந்திக்கும் நல்ல தருணமாக இந்த வேலையை தனுசு ராசிக்காரர்கள் உறுதியாகவே மாற்றிக்கொள்ள முடியும். அதோடு மட்டுமல்லாது தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் மிக வலுவாக வித்யாகாரகரான புதன் 7 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியான புதன் மிக வலுவாக சுகஸ்தானத்தில் நீச்சம் பெறுகிறார். ராசியின் அதிபதியான குருவிற்கு பகை கிரகமாக இருக்கக்கூடிய புதன் நீச்சம் பெறுவதால் மிக நிறைந்த நன்மை உங்களை தேடி வரும் அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு வகையான தோஷம் நீங்கும். கேந்திரபத்திய தோஷம் உள்ளிட்ட பல தோஷங்கள் இந்த தருணத்தில் விலகக்கூடிய வகையில் சிறப்பான மாற்றங்களை புதன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே சுகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் மங்கள ஓசை கேட்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் உண்டு. ஆதாயம் நிறைந்த பல தகவல்கள் உங்களை தேடி வரும். எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அதை சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து
முடித்து மனநிறைவும் மகிழ்ச்சியும் காணக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. மன வருத்தம் முற்றிலுமாக நீங்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் அடுத்தடுத்து நிறைவாக கிடைக்கிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ஆளுமையும் அதிகாரமும் பெற்றவராக பார்க்கப்படுகிறார். இந்த வாரத்திற்கு பிறகு 14ஆம் தேதி முதல் உச்சம் பெற்று 5இல் விளம்பர போகிறார். எனவே உச்சத்தை நோக்கி சூரியன் நகர்வதால் மிகப்பெரிய அளவிலான பொறுப்புகளும் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரும். தடையில்லாமல் வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் கிடைக்கும். மேலும் சனி பகவானும் சுகஸ்தானத்தில் அர்த்தாஷ்டக சனியாக விளம்பருகிறார். சனி 4இல் இருப்பது சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட 7.5 சனி அஷ்டம சனியை ஒப்பிடுகையில் கண்டச்சனியை ஒப்பிடுகையில் நிச்சயமாக பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்தாது. எனவே இந்த தருணத்தில் பல நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக உண்டு. பண விரயம் அதிகரித்தாலும் கூட அவற்றை சுப விரயமாக மாற்றக்கூடிய வகையில் நல்ல மாற்ற வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் அதே சமயம் சனி செவ்வாய் இணைவு என்பது முரண்பாடான கிரக சேர்க்கையாக பார்க்கப்படுகிறது. எனவே முரண்பாடான கிரக சேர்க்கை நடைபெறக்கூடிய இந்த வேளையில் சற்று திட்டமிட்டு நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயல்படுவதால் பல சிக்கல்கள் விலகி சிறப்பான மாற்றத்தை சந்திக்கும் தருணமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு அமையக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. மிகவும் வலுவாக 6 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 5ஆம் இடத்தில் விளம்பருகிறார். பஞ்சமஸ்தானமாகிய 5இல் அமர்ந்து லாபஸ்தானத்தை சப்தம பார்வையால் பார்ப்பதால் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். வில்லங்கம் இருக்கக்கூடிய சொத்துக்களை விற்று வில்லங்கம் இல்லாத சொத்துக்களை வாங்குவதோடு மட்டுமல்ல அடுத்தடுத்து பல மங்களகரமான காரியங்களை இந்த தருணத்தில் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. பல்வகையில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பை விட மிகவும் வலுவாக சுக்கிரன் 5இல் அமர்ந்திருப்பதால் மறைமுக எதிர்ப்புகள் விலகும். எதிர்பார்க்கக்கூடிய கலைத்துறை அரசியல் துறையிலான வாய்ப்புகள் கனகச்சிதமாக கைகூடும். திட்டமிடுதலை விட மிகப்பெரிய அளவில் பெயர் புகழ் இந்த தருணத்தில் அதிகரிக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது. நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் 3இல் ராகவும் 9இல் கேதுவும் வலம் வருகின்றன. நிழல் கிரகமான ராகு மற்றும் கேது பின்னோக்கி நகர்ந்து தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்துவதில் மிகப்பெரிய பங்கு வகிப்பதால் பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வும் சிறப்பான முன்னேற்றமும் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். அது மட்டுமல்லாது சந்திரன் பல இடங்களில் வலம் வந்தாலும் எதிர்பார்க்கக்கூடிய காரிய வெற்றிகளை இந்த தருணத்தில் சிறப்பானதாக மாற்றி கொடுக்கிறாருங்க. மனதில் ஏற்படும் இனம் புரியாத கவலை நீங்கி மகிழ்ச்சி காணக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்கள் இந்த வேளையில் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது தங்களால் இயன்றவரை மற்றவர்களுக்கு சுப நிகழ்வு சார்ந்த விஷயங்களில் ஏதேனும் உதவி செய்யுங்கள். குறிப்பாக வேட்டி சேலை எடுத்து கொடுத்து மற்றும் சுபகாரியங்களை முன்னின்று நடத்துதல் போன்ற பணிகளை மேற்கொள்வதால் தனுசு ராசிக்காரர்களுக்கு தானாக நடக்கப் போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே அமையும்.